அவ்வளோதாங்க. இட்லி வந்துச்சு எடுத்துட்டேன். இட்லி ஊற்றி வச்சேன், இட்லி வந்துச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து வெயில் பயங்கரமாக அடிக்குது. இந்த 10 9 மணிக்கெல்லாமே அடிக்குது. கறி அலசின்னு வந்துட்டேன். 2 கறியுமே அலசியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து பூண்டு, காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து இஞ்சி, தனியா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுருக்குறேங்க. அரைச்சி நம்ம இது 2த்துக்குமே ஊற்றுவேன். ஆனால் அதுக்கு வந்து மட்டனுக்கு வந்து கரம் மசாலா போடுவேன், அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஆறிச்சு. நம்ம இதில் போட்டு அரைச்சிக்கலாம். வடைக்கு மாவு அரைச்சிட்டுங்க, உளுந்து அரைச்சிட்டேன். வடகறிக்கு இது கடலைப்பருப்பு அரைச்சாச்சு. எல்லாம் அரைச்சின்னு வந்துட்டேன். ஏன்னா லேட் ஆகிடும் நம்ம அரைக்கிறதுக்கு. இதை அரைச்சிடலாங்க. அரைச்சிட்டே ஒன்றுத்தில் மட்டனு, ஒன்றுத்தில் சிக்கன். இதில் வந்து சிக்கன் குழம்பு வச்சிடலாம், இதில் வந்து மட்டன் செஞ்சிடலாம். நம்ம செஞ்சுட்டு வடக்கறி செஞ்சுட்டு வடக்கறி வேறு எதுவும் செய்யல. ரொம்ப கேசரிலாம் பண்ணுவேன், என்ன முடிஞ்சா பண்ணுறேன், எல்லா விஷயம். ஏன்னா 22 பேர். அரிசி வந்துடலாம். அதுதான் கேஸ் பற்ற வச்சுக்கலாம். சுத்தமாக லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு. எனக்கு எழுந்ததுனாவோ சீக்கிரம் தான் எழுந்தேன், செய்யறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அது ஒருத்தருன்றதுனால வந்து பொறுமையாக செஞ்சுக்கலான்ற ஒரு இதுதான். இது எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கனுக்கு அது, இது வந்து மட்டனுக்கு கம்மியாக ஊற்றிக்கலாம். இதுக்கு கடுகு போட்டாச்சு. மட்டனுக்கு வந்து சின்னதாக ஒரே தக்காளி, கொஞ்சம் வெங்காயம். சிக்கனுக்கு நிறைய இருந்து வச்சுக்கோங்க. இது வந்து சிக்கனுக்கு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா. இது வந்து மட்டன். மட்டனுக்கு சோம்பு போட்டுக்கலாம். மட்டனுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம். மட்டன் வந்து 4 கிலோ நம்ம அதனால வந்து கம்மியாகவே செஞ்சுக்கலாம். கம்மியாக செஞ்சுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 11 மணிக்காவது படிச்சுட்டுனா பரவாயில்ல, தெரியல. யாரும் இல்லை சாப்பிட்றதுக்கு, நான் தான் படிச்சுட்டு நான் தான் சாப்பிடணும். இன்னைக்கு வேலை இருக்காது, எப்பவுமே வருஷம் வைக்கல. இந்த வாட்டி என்னான்னு தெரியல, ஏதோ வேலை இருக்குதுன்னு போயிட்டேன். பையன் வந்துடுவாங்கன்னா அவன் ஒன்றும் வரல, ஒன்றும் வரலன்னா அவன் வரல. அந்த மாதிரி எல்லாம் வர நீங்கள் எல்லாம் லேட்டாக சாயங்காலமாக வருவாங்களா என்னன்னு தெரியல. அந்த நம்ம செய்ய சாப்பிட்டு படிச்சுட்டு செய்யலாம் அர்த்தம். இதுக்கு மட்டனுக்கு தக்காளி போடலாம், அரிவி செய்து. தக்காளி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கலாம். இது வந்து எண்ணெய் கம்மியாக இருக்குன்னு. ஆமாம், இது எண்ணெய் வந்து கம்மியாக இருக்கு. எண்ணெய் ஒரு தாராளமாக இல்லை. வதங்கட்டும். ரெண்டுமே வதங்கிடுச்சுங்க. ரெண்டுமே வதங்கிடுச்சு.
அதனால் வந்து கறி போட்டுக்கலாம், இதில் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டாச்சு, இதில் மட்டன் போட்டுக்கலாம். சரியா இதுவாக கறி ஆனால் நல்லா இருக்கும், மட்டன் வந்து நல்லா இருக்கும். ரெண்டுத்துக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள். இது சிக்கன் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். வந்து தனியாவும் இதுவும் தனியா காஞ்ச மிளகாய் எல்லாம் ஏன் போட்டாச்சுன்னா வெயிலுக்கு வந்து நல்லா இருக்குங்க. அது கொஞ்சம் காரம் ரொம்ப இருக்காது, அதனால கம்மியாக இருக்கும். அதனால வந்து அந்த மாதிரி அரைக்கிறது. தனியா காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சோம்னாவே, அதை மிளகு சீரகம் அது எல்லாமே போடுறது தான். ஏன்னா எப்பவுமே தனியாவும் காஞ்ச மிளகாய் மட்டும் வெயில் நாள் வச்சு அரைச்சி சாப்பிட்டோம்னா குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, சூடு தணிக்கும் தனியா. அதுதாங்க மாசமாக இருந்தாங்கன்னா கூட தனியாக போட்டு வெள்ளை வெங்காயம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுப்பாங்க. அது நல்லது குளிர்த்தின்ட்டு இந்த வெயில் நாளில். அது மாதிரி தனியாக போட்டிங்கன்னா சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் ரெண்டுமே வதங்கிட்டுங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாங்க. இதில் வந்து சிக்கனுக்கு நிறைய போட்டுக்கலாம், மட்டனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போடுது. மட்டனுக்கு வந்து கம்மியாக, ஏன்னா சிக்கன் நிறைய இருக்குதுல்ல, அதனால். மட்டனுக்கு நம்ம மசாலா கூட போட்டுக்கலாம், கரம் மசாலா கூட போடுவோம், சிக்கனுக்கு போட மாட்டோம். அதெல்லாம் போட்டாச்சு. இது சிக்கன் வந்து கொஞ்சம் தனியாக வைப்பேன் குழம்பு, மட்டன் வந்து கொஞ்சம் கொக்காக திக்காக வச்சுருவாங்க. மட்டன் வந்து குக்கரில் போட்டுருக்கேன், இது எல்லாம் ஆகுது தான். அதனால மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இதுக்கு 1 ஸ்பூனு, இதுக்கு 1/2 ஸ்பூன் போதும். அது அதிகமாக இருக்கும், காரமாக இருக்கும் கொஞ்சம் தூள். அவ்வளோதான். இது வந்து 1 ஸ்பூன் போடுங்க. ரெண்டுத்துக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கம்மி தானே, கொஞ்சம். மட்டனுக்கு கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் இப்போ ரெண்டுத்துக்கும் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. இப்போ இதை வந்து கலக்கி, இது தண்ணி குழம்பு, அதனால் அதை ஊற்றிக்காச்சு. இது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் மூடி போடணும், ஏன்னா இது உப்பு பார்க்க முடியாது, சாமி கும்பிட்றது இல்லை, அதனால் உப்புலாம் பார்க்க முடியாது. கரெக்டாக திட்டமாக போட்டு வேக வச்சுக்கணும். அவ்வளோதான்ப்பா. இது கொஞ்சம் திட்டமாக போட்டு வெளியே மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா தண்ணி குழம்பு தான் இது. இட்லிக்கு போட்டு தண்ணியாக தாங்க வேணும். அவ்வளோதான்ப்பா. அவ்வளோ
வலி வலிக்குது. இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம் சிக்கனுக்கு. மட்டன் போடும் இது சோறு. இது ஒரு மூடி மட்டும் போட்டுட்டு அவ்வளோதான். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இது சிக்கன் எப்படி இருக்கு பாருங்க, மட்டன் எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் இதுக்கு சிக்கன் மட்டும் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து அவ்வளோ போடும். ஸ்லோவாக வச்சு தான் வேக வைக்கிறேன். ஸ்லோவாக வச்சு தான் வேக வைக்கிறேன். அது போட்டு மூடி வச்சு அவ்வளோதான்ப்பா. இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி மட்டும் ஊற்றிச்சேன். அவ்வளோதான்ப்பா. இப்போ இதுக்கும் ஒரு மூடி போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. கொதிக்கிட்டோம். மணி 11. இந்த கடல மாவுக்கு மசாலா போட்டுக்கலாம். இது சோம்பு திருப்பி போட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் அதை போட்டுக்கலாம். இது வந்து மீதி வந்து அதுக்கு போகிறதுக்கு இந்த வடைக்கு இது உளுத்தம்பருப்பு வடைக்கு போட்டுக்கலாம். அப்படியே கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பொடியாக நறுக்குன இஞ்சி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இந்த உளுத்தம்பருப்பு வடைக்கு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து வடகறிக்கு இது எல்லாமே அரிஞ்சும் வச்சுட்டா. பூண்டு இஞ்சிலாம் நசுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சம் தாங்க செய்ய போகிறேன் வடகறி. நடுவில் வைக்கிறதுக்கு தான். ஏன்னா சாப்பிட மாட்டாங்க, நடுவில் வைக்கக்கூடாதான். அதனால் நான் அப்பத்துக்கு வந்து சேர்த்துல. அவ்வளோதான். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்ப்பா. உப்பு இதுக்கு வந்து உப்பு போடுறேன். கடலப்பருப்புக்கு உப்பு, உளுத்தம்பருப்புக்கு உப்பு போட்டு பெசரி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா பேசிக்கலாம். கூட அந்த மாதிரி போட்டு கூட எடுத்து கொஞ்சம் செஞ்சிடலாம் வடகறின்னு பார்க்குறேன். அதுதான் சேர்ப்பேன். இது பேசிட்டாச்சு. இப்போ இது உளுத்தம்பருப்பு நல்லா கட்டியாக தான் ஆட்டி வச்சிருக்கேன். நல்லா உளுத்தம்பருப்பு கட்டி ஆட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை போட்டோம்ல, உப்பும் இப்போ வெங்காயம் போட்ட உடனே என்ன ஆகும்னா தண்ணி விட்டுரும். அதனால சரியாயிடும். நம்ம தட்டி போகிறதுக்கு இதே இப்போ பாருங்க, இப்பயே பாருங்க சரியாயிடுச்சு. உடம்பு வேற சரியில்லைங்க, சரியாகல. கால் வலி இது சொன்னால, கால் வலி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்ட்டு இடுப்பு வலி. அது வந்து இன்னும் சரியாகலை. வந்து இன்னும் 2 ஊசி போட்டிருக்கேன். 1 நாளைக்கு ஊசி போட சொல்லியிருக்காங்க, போட்டிருக்கேன். அது இன்னும் போட்ட படுத்து சரியாகுமா என்னான்னு தெரியல. மொத்த ஊசி போட்டால் தான் கம்ப்ளீட்டாக சரியாகுமா தெரியல. சரியில்லைங்க, அங்கே சரியில்லை. பேசாம சுடிதாரே வாங்கி போட்டுக்கலாம் போகுது. இந்த புடையை இழுத்து இழுத்து விடுறதுக்குள்ள போறன்னு போகுது. அவ்வளோதாங்க.
மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். சிக்கன் அவ்வளோ ஓகே. சிக்கன் வந்துடுச்சு. மட்டன் வந்து வேகணும். எப்பவுமே சரி, மட்டன் மட்டும் நல்லா வேகணும். பாருங்க, மட்டனு சிக்கன் சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துச்சு பாருங்கள். கறி நல்லா எலும்பே வெளியே வந்துடுச்சு பாருங்கள். சிக்கனு பாருங்கள். ஆனால் மட்டன் வந்து வெந்துச்சு தெரில. அது கொஞ்சம் எலும்பாக இருக்குது இல்லையா, மட்டன் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அது மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. அவ்வளோதான், கொஞ்சம் துக்காக தான் வச்சிட்டேன். இதா இப்போ இது நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். எண்ணெய் வந்துடும் மேலே, முடிஞ்சுதுப்பா. இதோட வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வடை செஞ்சுக்கலாம். செஞ்சு அதுலேயே வந்து தாளிச்சிடலாம். இது வடைகறி. கேஸ் பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை இறக்கிடலாம். சிக்கனை இறக்கிடலாங்க. இட்லி ஊற்றிட்டேன், அதான் காமிச்சல. இட்லி நல்லா சூப்பராக வந்துருக்குங்க, பண்ணு மாதிரி இருக்குது நல்லா இட்லி. இப்போ இது எண்ணெய் ஊற்றுங்க. இது இறக்கிட்டு கொஞ்சம் இந்த கடாயத்துக்கு இதில் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா பெரிய இருக்கிற மாதிரி வச்சிடலாம். நல்லா சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க குழம்பு. எண்ணெய் மேலே வந்துச்சு பாருங்க. அவ்வளோதான், நல்லா ஆயிடுச்சுங்க குழம்பு. சூப்பராக ஆயிடுச்சு, நல்லாயிருக்கும் குழம்பு. அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் வேகும். மட்டன் மட்டும்தான்ப்பா கொஞ்சம் வேகணும். அவ்வளோதான். இப்போ இதை இறக்கிடலாம். சிக்கனை இறக்கிடலாம். இறக்கி இட்லி மேலேயே வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து இதில் போட்டுடலாம். ஏன்னா கடாய் சரியாக உட்காந்து, இப்போ சரியாக உட்காந்துச்சு. வச்சுக்கோமா, அவ்வளோதான். இல்லை இந்த பக்கம் வச்சு, இது வேகாது அவ்வளோ சீக்கிரமாக, இது வேகாது. அதனால தான் இந்த பக்கம் இதில் வைக்கிறேன். அவ்வளோதான்ப்பா. இப்போ வந்து எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் இந்த இது போட்டு எடுத்துக்கலாம். வடைகறி செய்யறதுக்கு சின்ன கடாயிலே செய்யலாமான்னு பார்க்குறேன். இதுலேயே வடைகறி இதுலேயே செஞ்சுக்கலாம். வடை சுட்டுடலாம். கொஞ்சம் மாங்காய் தித்திப்பு பண்ணணும். தோசை ஊற்றணும். தோசை இட்லி வச்சு படைப்போம். அவ்வளோதான். டிஃபன் பூரிலாம் செய்வேங்க. யாரும் இல்லாத நான் எப்படி செஞ்சு வேஸ்ட்டாக போயிடும் சாப்பிட்றதுக்கு. அதுதான் கேசரி கூட பண்ணணும்னு வச்சுக்கலாம். அப்படியே கிடக்கும் 2 நாளைக்கு. அது மாங்காய் தித்திப்பு மட்டும் பண்ணலாம். மாங்காய் தித்திப்பில் வந்து வெல்லம், புளிப்பு, கசப்பு, வேப்பம்பூ கொஞ்சம் பெருசு வச்சுக்கிறேன். அதை போட்டு செய்கிறோம் பாருங்க. அதுலேயே வேப்பம்பூ கொஞ்சம் போட்டுடணும். அது 3 இருக்கணுமா. எப்பவுமே நம்மளுக்கு அது கசப்பு எல்லாமே வருது இல்லை, சந்தோஷம், துக்கம், துயரம் எல்லாமே 3 வருது. அதனால நம்ம அந்த 3 வைக்கணுமா. கசப்பு நம்ம தித்திக்கு மட்டும் சாப்பிடக்கூடாது. புளிப்பு, கசப்பு, இனிப்பு. புளிப்பு, இனிப்பு, கசப்பு. ஆமாம், வேப்பம்பூ கசப்பு. அவ்வளோதான்ப்பா. இது எண்ணெய் காஞ்சிச்சுது. இன்னும் காயிலன்னு நினைக்கிறேன். நல்லா காஞ்சிச்சு எண்ணெய். இப்போ வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு வெந்துச்சுன்னா எடுத்து வடைகறி செஞ்சுக்கலாங்க. அது எண்ணெய் பொங்குது ஏன்னு தெரியல. கடலை எண்ணெய் பாருங்க, பொங்குது பாருங்க. மீதியை வந்து மசாலா வடையை போட்டுருவேன். கொஞ்சம் செஞ்சுட்டு மீதியை மசாலா வடையை போட்டுருவேன். எவ்வளோ தூரம் வருது பாருங்க பொங்கி. ஏன்னு தெரியல. அது எவ்வளோ தூரம் பொங்குது பாருங்களேன். நான் முன்னே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஏன்னா ஃபுல்லாகவே போட்டோம்னா போய் ஒரே எடுத்து இது பண்ணிடலாம். கொஞ்சம் நான் இலைக்கு மட்டும் செஞ்சா போதும். ஏன்னா இதெல்லாம் இருக்குதுல்ல, 5 இலை போடுவோம். அது கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறதுக்கு மட்டும் செஞ்சு
மீதியை வடையாக செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். போடுங்க. அது பாதி போட்டேன், பாதி மட்டும் வடை செஞ்சேன், மசாலா வடை. அவர் சாப்பிட்டு வரணும்ல. இது வேகட்டும் அப்படியே. மட்டன் ரெடி ஆகிடுச்சுப்பா. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு, நிறுத்திடலாம். மட்டன் ரெடி. இது பாருங்க, நல்லா பொங்குது, ஆனால் வெந்துச்சு நல்லா. கொஞ்ச நேரம் ஆனால் அமைங்கிடுச்சுங்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் ஆனால் அமைங்கிடுது. தெரியுதா? தெரியுது தானே? அவ்வளோதான், நல்லா இருந்தது. அவ்வளோதான். மட்டனு சிக்கனு இட்லி சுட்டுட்டேன். இந்த வடகறி பண்ணிவிட்டு மெது வடை கொஞ்சம், மசாலா வடை கொஞ்சம் செஞ்சுட்டு மாங்காய் தித்திப்பு பண்ணணும் கொஞ்சம். அவ்வளோதான், பண்ணிவிட்டு சாமி கும்பிட வேண்டியதாங்க. குங்குமம் மஞ்சள்லாம் வச்சாச்சு. இது ஆறுறதுக்குள்ளே வடையை போட்டு வைக்கணும். ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியலையே, என்னன்னு தெரியலையே. அவ்வளோதான்ப்பா, வெந்துச்சு, எடுத்துடலாம். இப்போ வந்து மசாலா வடை போட்டுக்கலாங்க. போட்டுக்கலாம். அப்புறம் மெதுவடை அப்புறம் சுட்டுக்கலாம். கொஞ்சம் மாவு இது இல்லையா, இதை மட்டும் சுட்டு எடுத்துக்கலாம். அப்பா அம்மா வந்தாங்க, தங்கச்சி வீட்டிலே இருக்கிறாங்க. அந்தம்மா மலைக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா, முன்னாள் தான் வந்தாங்க, அங்கே இருக்காங்க, இன்னும் வரலைங்க. அவ்வளோதான்ப்பா, போட்டாச்சு. ஆனால் இந்த வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும், சாரி, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பாருங்க, ஏன்னா வீடியோ வந்து சின்னதாக தான் கேட்பீங்க, தள்ளி விட்டு பார்க்காதீங்க. அவ்வளோதான்ப்பா, மசால் வடை ரெடி. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ அதை வந்து பிசைஞ்சு வடகறி பண்ணிடலாம். வேகட்டும். மசால் வடை வெந்துச்சுங்க, எடுத்துடலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்போ வந்து மெதுவடை போட்டுக்கலாங்க. மசாலா வடை எடுத்தாச்சு, இப்போ மெதுவடை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தான் பொங்குச்சு, பொங்குது மறுபடியும். அதான் வடகறியும் பச்சடியும் பண்ணிட்டாக்கா பச்சிடலாங்க. முடிச்சு பண்ணல. தோசை சுடணும். தோசை 5 தோசை தான் சுடணும். 5 அளவு. போகிறோம். இது கொஞ்சம் மாவு வச்சிடலாம், அப்புறம் சூடாக சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சோண்டு தான் வைக்கிறேன். ஒரு 10 வடைக்கு சுட்டாச்சு. அவ்வளோதான். அவ்வளோதான், வேகட்டும். அவ்வளோதான், வெந்துடுச்சு, எடுத்துடலாம். மசாலா வடையும் மெதுவடையும் ஆயிடுச்சுப்பா. ரொம்ப வெந்ததுன்னா தீஞ்சிடும்.
அவ்வளோதான்ப்பா. இப்போ வந்து வடகறி செஞ்சுக்கலாங்க. உடனே வேறு நான் கட்டிட்டு அவ்வளோ இதுவாக இருந்தது. அனல் பற்ற வச்சுக்கலாம், கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இதில் தான் செய்ய போகிறேன், கம்மியாக தான் செய்ய போகிறேன், கொஞ்சம் தான். அதனால் பற்ற வச்சுக்கலாம். இப்போ சும்மா ஒரு 2 பட்டை, சும்மா ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு அன்னாச்சி மொட்டில் பாதி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த இது போண்டா மாதிரி போட்டு இடத்துல அதை பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். அது நல்லா இருக்கும். இதாலே வதக்கலாம். இப்போ மசாலா இந்த ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய். வதங்கட்டும். வடகறிக்கு வதங்கிடுச்சு. மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. சும்மா தோண்டு போட்டுக்கலாம். ஏன்னா காரமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஊற்றிக்கலாம். நம்ம வடகறி ரெடி. தண்ணி இழுக்கும் நிறைய. நம்ம இது பண்ணுறோம்ல, அது எண்ணெய் போட்டு எடுத்தோம்ல, தண்ணி இருக்கும். அவ்வளோதான்ப்பா. மசாலாலாம் வதக்கிட்டு போகிறோம். இது போகிறோம். அவ்வளோதான் முடிஞ்சா. அது கொதித்த உடனே அப்படியே வடகறி ஆகட்டும். வடகறி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போடல, நான் உப்பு போட்டு காட்டேன். ஆனால் உப்பு இல்லைன்னா வேக உப்பு போட்டு காட்டணும்ல. போதும், உப்பு போடுறோம், வேகட்டும். வடகறி ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். இதை கட்டி அழைச்சி அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாங்காய் பச்சடி செஞ்சுருந்தேன். மாங்காய் பச்சடி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு மாங்காய் கொட்டிருக்கேன். வெல்லம் எரிக்கலாம். வேப்பம்பூ எடுத்து வச்சுருங்க. கொஞ்சமாக வேப்பம்பூ போட்டுக்கலாம். ஏன்னா அரைச்சி போட்டு கசப்பு, புளிப்பு, வெல்லம் இனிப்பு இது நல்லா வதங்கிட்டு பிறகு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு வெல்லம் போட்டுருந்தாங்க. இது வந்து துவையில் அரைச்சி வச்சுருக்கேன், பொறிச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். வதங்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. கொஞ்சமாக போட்டுக்கலாம் மிளகாத்தூள். அவ்வளோதான். ஏன்னா இனிப்பு போட போகிறேன் இல்லையா, கொஞ்சமாக மிளகாத்தூள். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக உப்பு. அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றணும். மாங்காய் வந்த பிறகு வெல்லம் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே கொட்ட போகிறேன். அவ்வளோதான். வெல்லம் இப்போ மாங்காய் வெந்துச்சு. வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து முட்டை, இந்த சைடு முட்டைப்பா சும்மா வேக வச்சேன் இல்லையா, அதை சும்மா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு வறுக்கும். வெல்லம் போட்ட உடனே தண்ணி ஊற்றணும். வெல்லம் கருப்பு வெல்லம் நல்லா கருப்பாக இருக்கும். இது கருப்பு வெல்லம், வெள்ளை வெல்லம். அவ்வளோதான். இப்போ இந்த பூ போட்டுடலாம். அலசி வச்சிருக்குது. கொஞ்சோண்டு வேப்பம் பூ போட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப போடக்கூடாதுங்க, கசக்கம். சும்மா சாங்கியத்துக்கு கசப்பு வைக்கணுன்றதுக்கோசம் போட்டுடலாம். அவ்வளோதான். சாங்கியத்துக்கு போட்டாச்சு. இப்போ இதை மூடிடலாம். மூடணும்னா தான் வேகும் நல்லா. மாங்காய் குழையும். அவ்வளோதான்ப்பா. எல்லாம் ரெடி. மணி இதுவே டைம் ஆகிடுச்சு.
கேசரி மட்டும் பண்ணலை, தோசை ஊற்றணும். தோசை ஊற்றி நான் படிச்சுக்கிறேன். இது மட்டும் நான் காமிச்சிடுறேன்ப்பா, வீடியோ எடுத்து முடிச்சிடுறேன். அவ்வளோதான், மாங்காய் பச்சடி ரெடி. முடிஞ்சிடுங்க. இது பாருங்க, சூப்பராக ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி சிக்கன் குழம்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா, முட்டை, அப்புறம் மெதுவடை, மசால் வடை, வடகரி, மாங்காய் பச்சடி. அவ்வளோதாங்க. மேலே வந்து செஞ்சாலும் வேஸ்ட்டு தாங்க, சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. அவ்வளோதான். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல சொல்லியிருக்கணும், சொல்லலை. அது வேலையில் கேஸ் வேறு காலி ஆகிடுதுல, ஏதோ இது டென்ஷன் ஆகிட்டேன். அதனால் எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன், என் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா, கொஞ்சம் லாங்காக வந்துடும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஷார்ட் வீடியோவில் சாமி கும்பிட்றத போடுறேன். பாய், எல்லாருக்கும் மதிய வணக்கம். பாய்ப்பா.